சீஷருக்கு உபதேசம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அநேகமாயிரம் ஜனங்கள். அந்த தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்பதற்கு அநேகமாயிரம் ஜனங்கள் கூடி வருகிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்த முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். அவருக்கு மிகுந்த மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கிறார்கள். இந்த வசனம் அத்தருணத்திலே என்னும் வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து இன்னும் அந்த பரிசேயனுடைய வீட்டிலேயே இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டில் பகற்போஜனத்தில் பங்கு பெறுகிறார். போஜனம் பண்ணி முடித்த பின்பு பரிசேயனுடைய வீட்டில் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கு திரளான ஜனங்கள் கூடி வருவதனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் போதகம் பண்ணுகிறார். இது மாலை வேளையில் நடைபெற்ற பிரசங்கமாகும். ஏற்கனவே காலை வேளையில் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருந்தார்கள். அப்போது இயேசு அவர்களை இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று கடிந்து கூறினார். இயேசு கிறிஸ்து தங்களை கடிந்து கூறினாலும் அவருடைய பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்பதற்கு மாலை வேளையிலும் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயரை கடிந்து கூறும்போது அவருடைய வார்த்தைகளை பரிசேயர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் சாதாரண ஜனங்களோ இயேசு கிறிஸ்து தங்களை கடிந்து கூறும்போது அதை பொறுத்துக் கொள்கிறார்கள். மறுபடியும் அவரிடத்தில் வருகிறார்கள். ஜனங்களை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிப்பதற்கு பரிசேயர்கள் அதிகமாய் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி வீணாயிற்று. இயேசுவுக்கு விரோதமாக பரிசேயர்கள் எந்த அளவிற்கு முயற்சி பண்ணினார்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். பரிசேயனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து பந்தி இருந்த அந்த தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் அங்கு கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதற்காக ஜனங்கள் கூடி வருவதை பார்க்கும் காட்சி மிகவும் ரம்மியமாக இருந்திருக்கும். கடலில் வலையை வீசி மீன் பிடிக்கும் போது அந்த வலையில் திரளான மீன்கள் அகப்படும் போது அதை பார்த்து மீனவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ அந்த அளவிற்கு சீஷர்களும்
அநேகமாயிரம் ஜனங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். திரளான மீன்கள் இருக்கும் பகுதியில் வலையை வீசும்போது அந்த வலையில் ஒரு சில மீன்களாவது அகப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அதுபோலவே திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒரு சிலராவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தை இங்கு விசேஷமாக சீசர்களிடம் கூறுகிறார். ஆரம்பத்திலேயே மாய்மாலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை எச்சரிக்கிறார். சீஷர்கள் இயேசுவோடு கூடவே இருக்கிறவர்கள். மற்ற ஜனங்களை விட இவர்கள் இயேசுவோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆகையினால் இயேசு தமது சீஷர்களுக்கு விசேஷித்த உபதேசங்களை கூறி தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு உபதேசம் பண்ணுகிறார். அதிலும் சிறப்பாக ஆரம்பத்திலேயே மாய்மாலத்தை குறித்து தமது சீஷர்களிடம் எச்சரிக்கிறார். சாதாரண ஜனங்களை விட ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களிடம் அதிக மாய்மாலம் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. மாய்மாலம் ஒரு பாவம். ஊழியக்காரர்களிடம் மாய்மாலம் இருப்பது அவர்களுடைய பரிதாபமான நிலைமையையே வெளிப்படுத்துகிறது. மற்றவர்களிடம் மாய்மாலம் காணப்படுவதை விட தமது ஊழியர்களிடம் மாய்மாலம் அதிகமாக காணப்படுவதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆகையினால்தான் மாய்மாலத்தை குறித்த எச்சரிப்பின் வார்த்தையை இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கே முதலாவதாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இந்த உலகத்தில் உள்ள சாதாரண ஜனங்களை விட மிகவும் விசேஷித்தவர்கள், நல்ல குணமுடையவர்கள். ஆயினும் இவர்களுக்கும் மாய்மாலத்தை குறித்த எச்சரிப்பின் வார்த்தை தேவைப்படுகிறது. தம்முடைய சீஷர்களிடம் இயேசு கிறிஸ்து மாய்மாலத்தை குறித்து பேசும்போது அங்கு கூடியிருந்த அநேகமாயிரம் ஜனங்களும் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மாய்மாலத்தை அங்கீகரிக்கவில்லை என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். ஜனங்களிடத்தில் மாத்திரமல்ல, சீஷர்களிடத்திலும் மாய்மாலம் இருப்பதை இயேசு கிறிஸ்து அங்கீகரிப்பதில்லை. மாய்மாலத்தை குறித்த பாவத்தை இயேசு கிறிஸ்து கூறும்போது மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவு என்று கூறுகிறார். மாய்மாலமாகிய பாவம் புளித்த மாவை போன்றது. புளித்த மாவு பரவும், உப்பும் அதிகரிக்கும். அதுபோலவே ஒரு மனுஷனுக்குள் மாய்மாலம் வரும்போது அது புளித்த மாவு உப்பி பரவுவது போல மாய்மாலம் அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதிலும் பரவி நிரம்புகிறது. ஒரு மனுஷனுக்குள் மாய்மாலம் நிரம்பும் போது அவன் பெருமை அடைகிறான், அசுத்தம் அடைகிறான். பெருமைக்காரரின் ஊழியத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லை. பெருமையே பரிசேயரின் புளித்த மாவாகும். பரிசேயரில் அநேகர் பெருமை என்னும் புளித்த மாவினால் நிறைந்திருக்கிறார்கள். ஜனங்களும் பரிசேயரை பார்த்து அவர்களைப் போல ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பரிசேயர்களை தங்களுடைய முன்மாதிரிகளாக்கும் போது ஜனங்களுக்குள்ளும் பரிசேயரின் பெருமை என்னும் புளித்த மாவு பரவிவிடும். பரிசேயரை பின்பற்றும் போது யூத மார்க்கத்தில் காணப்பட்ட பெருமை என்னும் புளித்த மாவு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் பரவி வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தம்முடைய சீஷர்களிடம் கூறுகிறார். பரிசேயருடைய புளித்த மாவு என்பது பரிசேயருடைய கள்ள உபதேசங்களை குறிக்கும். தேவனுடைய வார்த்தையை ஆவிக்குரிய ரீதியாக வியாக்கியானம் பண்ணுவதற்கு பதிலாக மனுஷருடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் வியாக்கியானம் பண்ணுதல். பரிசேயரின் கள்ள உபதேசங்கள் மாயம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பரிசேயருக்கு வேதத்தின் உபதேசம் தெரியும். அவர்கள் தேவன் மீது விசுவாசமாக இராமலேயே அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பதாக நடிக்கிறார்கள். மறைபொருளும் ரகசியமும். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். இயேசு கிறிஸ்து மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரித்து கூறியதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது. அது என்னவெனில், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இப்போதோ அல்லது எப்போதோ சத்தியம் வெளிப்படும். சத்தியத்தை மறைக்க முடியாது. நாம் இருளில் பேசியது வெளிச்சத்தில் கேட்கப்படும். நாம் பேசியது மற்றவருக்கு தெரியாது என்று நினைப்போம். ஆனால் நாம் ரகசியமாக பேசியதை எல்லோரும் கேட்பார்கள். நாம் இருளில் பேசுவது நம்முடைய உண்மையான சுபாவத்திற்கு முரண்பட்டதாக இருக்கலாம்.
எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நம்முடைய ரகசிய பாவங்கள், தேவனுக்கு விரோதமான நம்முடைய ரகசியமான சுபாவங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்படும். கிறிஸ்துவின் உபதேசம் இருதயத்தில் உள்ள துன்மார்க்க சுபாவத்தை குணப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ரகசிய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய துன்மார்க்கமான சுபாவங்களில் இருந்தும் கிரியைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. இதுவே கிறிஸ்தவ மார்க்கத்தின் தனிச்சிறப்பாகும். நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில் மாய்மாலக்காரர்கள் அத்தி இலைகளினால் மூடி மறைத்திருக்கும் ரகசியங்களெல்லாம் வெளிப்படுத்தப்படும். அத்தி இலைகள் அவர்களை விட்டு உரித்து போடப்படும். தங்களுடைய பாவத்தை மறைக்க ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளினால் தங்களை மூடி பார்த்தார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் இருந்து அவர்களுடைய பாவங்களை அவர்களால் மூடி மறைக்க முடியவில்லை. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மறைபொருளையும் ரகசியத்தையும் பற்றி இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணிய போது அவர் இருளிலே பேசப்பட்டதையும் அது வெளிச்சத்திலே கேட்கப்படுவதையும் பற்றி கூறுகிறார். நாம் அறைகளில் காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். ஆகையினால் நமது பேச்சு சத்தியமுள்ளதாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடியதாக ஒரே மாதிரியாக பேச வேண்டும். இருளில் ஒரு பேச்சும் வெளிச்சத்தில் ஒரு பேச்சும் என்று முரண்பட்டு பேசக்கூடாது. அதுபோலவே அறைகளில் காதில் ஒரு பேச்சும் வீடுகளின் மேல் ஒரு பேச்சும் என்று இரு நாவுகளினால் முரண்பட்டு பேசக்கூடாது. சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசுவது இல்லை என்று நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். கோழைகள் தான் பயந்து பேசுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை பேச பயப்படக்கூடாது. சத்தியத்தை அறையும் குறையமாக பேசாமல் முழுவதுமாக பேசிவிட வேண்டும். நாம் பிரசங்கம் பண்ணும்போது மற்றவர்களுடைய மனது புண்படுமோ என்று மூடி மறைத்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுக்கும் செய்தியை அழுத்தம் திருத்தமாக ஒளிவு மறைவு இல்லாமல் பிரசங்கம் பண்ண வேண்டும். சத்தியத்தை பேசும்போது நமக்கு பாடுகள் வரலாம். ஆயினும் சத்தியத்தை பேசுவதனால் நாம் அழிந்து போவதில்லை. சத்தியத்தை பேசுவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தில் அபிஷேகிக்கப்பட்ட சத்திய வார்த்தைகள் நமது வாயில் இருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்று பொருத்தனை பண்ண வேண்டும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும். சத்துருக்களுக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டதுதான். இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை தமது சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அவர்களை என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருக்கு சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். இயேசு அவர்களை சிநேகிதரே என்று அழைத்து அவர்களுக்கு சிநேகிதமான ஆலோசனைகளை கூறுகிறார். பயப்படாதிருங்கள் என்பதே இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கூறும் பிரதான ஆலோசனையாகும். கிறிஸ்துவின் சிநேகிதராக இருக்கிறவர்கள் எந்த சத்துருக்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திறனி இல்லாதவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய சரீரங்களை சத்துருக்களால் கொல்ல மாத்திரமே முடியும். அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரீரம் மரிக்கும் போது அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறார்கள். தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள். அவர்களுடைய சரீரம் மரித்தாலும் அவர்களுடைய ஆத்மா கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இளைப்பாறும். அந்த ஆத்மாவை நம்முடைய சத்துருக்களினால் சேதப்படுத்தி அழிக்க முடியாது. ஆகையினால் சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திறனில்லாத நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவருக்கே பயப்படுங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள பலவான்களுக்கு நாம் பயப்படுவதை விட கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும்.
நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறார். நாம் கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதனால் நமக்கு விரோதமாக பல சத்துருக்கள் எழும்பி வரலாம். சத்துருக்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டால் தேவனுடைய கோபம் நம்மீது வரும். தேவன் நம்மை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவை மறுதலியாமல் அவருக்கு சாட்சியாக ஜீவித்தால் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மீது கோபம் வரும். இது மனுஷ கோபம். இவர்களால் நம்முடைய சரீரத்தை மாத்திரமே கொலை செய்ய முடியும். ஆகையினால் நாம் மனுஷருக்கு பயப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். எல்லோருக்குமே ஜீவன் மதுரமானது, மரணம் கசப்பானது. அதே வேளையில் நம்முடைய நித்திய ஜீவன் நமக்கு அதிக மதுரமானது, நம்முடைய நித்திய மரணமோ அதிக கசப்பானது. நரகத்தை பற்றி ஒரு சில காரியங்கள். ஒரு சிலருக்கு மட்டுமே நரகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தில் இருந்து மன்னிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கிறவர்கள் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சரீரமும் ஆத்மாவும் நரகத்திற்கு போகும். நரகம் அழிவின் இடம். நியாய தீர்ப்பு வரும் வரையிலும் சரீரங்கள் நரகத்தில் தள்ளப்படும். ஒருவனை நரகத்திற்குள் தள்ளுவதற்கு தேவனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. நரகம் எரிகிற அக்கினி. துன்மார்க்கர் மட்டுமே நரகத்திற்கு போவார்கள். நரகத்தின் தண்டனை வெவ்வேறு அளவில் இருக்கும். மனுஷர் மனம் திரும்பி நரக ஆக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நரகத்தின் அக்கினி அவியாது, அங்கு புழு சாகாது. நரகத்தின் அக்கினி, தண்டனை, நியாய தீர்ப்பு, அழிவு ஆகியவை நித்தியமானவை. நரகத்தில் அழுகையும் வேதனையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஜனங்கள் நரகத்திற்குள் உயிரோடு தள்ளப்படுவார்கள். பாதாளத்தில் துன்மார்க்கர் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகத்தில் அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கும். அடைக்கலான் குருவிகள் தம்மை விசுவாசிப்பவர்களின் ஜீவியங்களையும் தமக்காக ஊழியம் செய்கிறவர்களின் ஜீவியங்களையும் தேவன் தமது விசேஷித்த தெய்வீக பராமரிப்பினால் பாதுகாக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிகளில் மிகவும் சாதாரணமான சிருஷ்டிகளான அடைக்கலான் குருவிகளை கூட தேவன் பாதுகாத்து பராமரிக்கிறார். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விலைக்கு வாங்கலாம். அந்த அளவிற்கு இந்த குருவிகள் மலிவானவை. ஆயினும் தேவனுக்கு இந்த குருவிகளை குறித்தும் தெய்வீக சித்தம் உண்டு. தேவன் இந்த குருவிகளை கூட மறந்து விடுவதில்லை. மனுஷர்களாகிய நாம் அடைக்கலான் குருவிகளை விட விசேஷித்தவர்கள். ஆகையினால் தேவன் நம்மை மறந்து விடுகிறதில்லை என்னும் முழு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் சாதாரணமானவர்களை கூட தேவன் தமது விசேஷித்த தெய்வீக பராமரிப்பினால் பாதுகாக்கிறார். நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெருமூச்சுக்களையும் கண்ணீரையும் தேவன் எண்ணி கணக்கிட்டு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் தேவனுடைய கணக்கில் உள்ளது. தேவன் இதை ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. அறிக்கை பண்ணுவதும் மறுதலிப்பதும். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதன் அடிப்படையிலும் அவரை மறுதலிப்பதின் அடிப்படையிலும் இயேசு கிறிஸ்து நம்மை அறிக்கை பண்ணுவார் அல்லது மறுதலிப்பார். நாம் மனுஷர் முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். இதற்காக எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டியது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாமல் அவரை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அவ்வாறு மனுஷர் முன்பாக நாம் இயேசுவை அறிக்கை பண்ணும்போது அவர் நம்மை தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார். இயேசு கிறிஸ்து மனுஷர் நிமித்தம் தாம் அனுபவித்த பாடுகளையும் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். அதே வேளையில் நாம் இயேசுவின் நிமித்தம் அனுபவித்த பாடுகளையும் அறிக்கை பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை மனுஷர் முன்பாக அறிக்கை செய்யும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது மேன்மையான சிலாக்கியம் ஆகும். மனுஷர் முன்பாக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அவர் சிலுவையில் நமக்காக அனுபவித்த பாடுகளையும் சகித்த வேதனைகளையும் மறுதலித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மனுஷர் முன்பாக மறுதலிப்பதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைத்தாலும் அது தேவனுடைய ஆசீர்வாதமாக இராது. இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதன் மூலமாக வரும் உலக பிரகாரமான நன்மைகள் முடிவில் அழிந்து போகும். உலக நன்மை ஆவிக்குரிய தீமையாகிவிடும். நாம் எல்லாவற்றையும் இழந்து பரிதாபமாக இருப்போம்.
மனுஷர் முன்பாக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களை அவர் தேவதூதர் முன்பாக மறுதலித்து விடுவார். இயேசு கிறிஸ்து தம்மை அறிக்கை பண்ணாதவர்களை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்க மாட்டார். தமக்கு அவர்களை தெரியாது என்று கூறிவிடுவார். தூஷணம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்தபோது அவர் சத்தியத்தை உபதேசம் பண்ணினார். அவருடைய உபதேசத்தை பலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பலர் போற்றி புகழ்ந்தார்கள், ஆனால் சிலரோ அவரை தூஷித்தார்கள். தம்மை தூஷிப்பவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த சத்தியம் மிகவும் முக்கியமான சத்தியமாகும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் பிரசங்கம் பண்ண வேண்டும். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கிறவர்களுக்கு நித்திய அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மனுஷருக்கு அவர்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இயேசு கிறிஸ்துவை தூஷிப்பது போல பாவங்களை உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரையும் தூஷித்து புறக்கணித்து விட்டால் மனுஷருடைய பாவங்களை உணர்த்த யாருமே இல்லை. பாவம் உணர்த்தப்படாமல் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் கூட அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. தமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுவோரை மன்னிக்குமாறு இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு கிறிஸ்துவே தம்மை தூஷிப்பவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லும் போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சிலாக்கியத்தை அவன் இழந்து போகிறான். பாவ மன்னிப்பு அவனுக்கு மறுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மூலமாகவும் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாகவும் இப்படிப்பட்டவர்களுக்கு எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனுஷனுடைய பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தும் போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நல்ல வாய்ப்புள்ளது. ஆனால் தன்னுடைய பாவத்தை உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரையே தூஷிக்கும் போது அவர் அவனுடைய பாவத்தை தொடர்ந்து உணர்த்த மாட்டார். அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். பேச வேண்டியவைகள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பல சோதனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. விசுவாசிகளுக்கு எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை மேற்கொள்ளும் கிருபைகளை இயேசு கிறிஸ்து தமது பிள்ளைகளுக்கு தருகிறார். நாம் சோதனையின் வாயிலாக கடந்து போனாலும் தேவனுடைய பலத்தினால் சோதனையை சகித்து அதை மேற்கொள்ளும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஏராளமானோர் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அவர்கள் பாடுகளை அனுபவித்ததோடு அந்த பாடுகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். தங்களுடைய சாட்சியை காத்து கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டத்தை போராடினார்கள். கிறிஸ்துவுக்காக சாட்சி பகருவதன் நிமித்தம் நமக்கு பாடுகள் வந்தால் அவற்றை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக தம்முடைய இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட நம்மை வேறு எந்த அந்தகார சக்தியினாலும் மேற்கொள்ள முடியாது. நம்மை துன்புறுத்துகிறவர்கள் நமது சரீரத்தை வேண்டுமானால் அழித்து போடலாம். ஆனால் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவுமோ இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டது. நம்முடைய பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். நாம் தேவனை விசுவாசிக்கும் போது நம்மை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பாகிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணுவதன் மூலமாக நமக்கு பாடுகளும் துன்பங்களும் உண்டாகலாம். ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக நாம் கொண்டு போய் விடப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்னத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படக்கூடாது. நாம் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் நமக்கு போதிப்பார். தேவன் நமக்கு நியமித்திருக்கும் காலம் வரையிலும் நாம் இந்த பூமியில் ஜீவிப்போம். தேவன் நியமித்துள்ள காலத்திற்கு முன்பாக நம்முடைய ஜீவனை எடுத்து போட யாருக்கும் அதிகாரம் இல்லை.
நாம் பாடுகள் வழியாக கடந்து போகும்போது நம்முடைய ஜீவன் சேதப்படக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குமானால் நம்மை சேதப்படுத்த யாராலும் முடியாது. ஆகையினால் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நாம் இயேசுவையே நோக்கி பார்த்து தைரியம் அடைய வேண்டும். சாதாரண சூழ்நிலைகளில் மனுஷருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வது போலவே பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சாதாரண ஜனங்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, நம்மை விட மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு முன்பாகவும் நாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன பேச வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் குழப்பமடையலாம். அப்போதும் நாம் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் நமக்கு போதிப்பார். நாம் ஆவியானவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கிறிஸ்துவின் ஊழியம் ஆசீர்வாதமாக நடைபெறும்.